கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தில் அதை தொடர்ந்து அவர் எழுதுகிறார். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. ஏற்கனவே நான் இவைகளை குறித்து தெளிவாய் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சுவிசேஷம் சொல்லப்படும் போது இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்களை அவர் சொல்லியிருந்தார் அல்லவா? அவைகளெல்லாம் அவர்கள் வாய்மொழியாக போதித்து இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள், திருச்சபை மூப்பர்கள் தங்கள் திருச்சபைக்கு தேவையான போதனைகளை கலாகாலங்களில் இந்த சைன் போர்டு மூலமாக விளக்கப்படுத்தி போதித்து வந்தார்கள். ஆதலால் இவர்களுக்கு எல்லோருக்கும் ஆண்டவருடைய வருகையை குறித்தான ஒரு போதனை முன்பாகவே கொடுக்கப்பட்டு விட்டது. பவுலானவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். இரவிலே திருடன் வருகிற விதமாக என்றால் ஆண்டவர் சொல்லிக்கொண்டு வரமாட்டார், எப்பொழுது வேணாலும் வருவார். மணவாளன் வருவதற்கு மணவாட்டி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற திருஷ்டாந்தங்களையும் நாம் லூக்காவின் புத்தகங்களிலும் மற்ற பிற புத்தகங்களிலும் படிக்கிறோம். இப்படி ஆண்டவருடைய வருகை குறித்தான அந்த ரகசிய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை அவர் நினைப்பூட்டி சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது, இந்த அவர்கள் என்று பவுல் எழுதுகிற நிருபங்களிலே வரும்போதெல்லாம் அவர் பரிசேய சதுசேய யூத பாரம்பரியத்தினாலே கிறிஸ்துவை நிராகரித்தவரை குறிப்பிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நிராகரிக்கிற யூதர்களை அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் அவர்கள் வேத பிரமாணங்களை தங்கள் கைகளிலே வைத்து கொண்டு ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள். ஆதலால் அவர்கள் என்று குறிப்பிடுவார். அப்படி அவர்கள் சமாதானம் சௌக்கியமும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று அவர்கள் பொய்யாய் வாழ்த்து சொல்லுவார்களாம். ஆனால் கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேலும் வருமாம். இப்படி அவர்கள் தப்பி போவதில்லையாம். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, நாம் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிவிட்டோமே, கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே வந்து விட்டோமே, நம்மேல் ஏன் திருடனை போல அது நம்மை பிடிக்க வேண்டும்? தேவன் தமது பிள்ளைகளிடத்திலே பகிர்ந்து கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். அவர் வருவது சமீபம் என்றாலும் நம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மிக சமீபமாக இருந்து பரிசுத்த ஆவியானோர் நமது உள்ளந்திரியங்களை கொழுந்துவிட்ட எரிய பண்ணி அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவார். அதனால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதையும் இருளுக்கு நமக்கு எந்த அளவும் சம்பந்தம் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருளுக்கு உள்ளானவர்கள் அல்ல. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் என்றால் ஆவிக்குரிய ஒரு ஜாக்கிரதை, ஒரு எச்சரிப்பு, ஒரு கவனம், இவைகளிலே நம்முடைய நடை பிசகாமல் கவனமாக வாழ்வதை விழித்திருத்தல் என்று சொல்லுகிறார். தூங்குகிறவர்கள் என்றால் அஜாக்கிரதையாக இருக்கிறவர்கள், ஒரு சட்டகட்டத்தன்மையாக இருக்கிறவர்கள், நிராகரிக்கிறவர்களை தூங்குகிறவர்கள் என்று சொல்லுகிறார். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் என்றால் அவர்கள் இருளின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து, அதாவது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு தெளிந்த புத்தி, அந்த தெளிவு ஆவி நமது மனசாட்சியினூடே கூட ஆவியின் வழிநடத்துதலாக இருக்கும். நீங்கள் மெய்யாலுமே ஒழுங்காக வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து கிறிஸ்துவுக்கு பிரியமாக நடந்து கொள்ள அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லியும் உங்கள் இரட்சிப்பு ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து வளர்ந்து அது பரிபூரணப்பட வேண்டும், நித்திய கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளாக இருக்குமானால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள். நான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம். ஏனெனில் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடைவது என்பது விசுவாசத்தினாலும் அன்பினாலுமே மட்டுமன்றி வேற ஒன்றினாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இரட்சிப்பு என்பது அந்த அன்பும் விசுவாசமும் வேரூன்றி ஒவ்வொரு நாளும் வளர வளர கிறிஸ்துவுக்குள்ளாக மனிதர்களையும் நேசிக்க நமது இரட்சிப்பு நித்திய நாளிலே பூரணமாய் நிறைவேறும் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்வதை காட்டிலும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அது நித்திய அந்த நாளிலே நமக்கு பரிபூரண ரட்சிப்பாக மாறும். அதை பவுல் எப்பொழுதும் கவனமாக எழுதுவார். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்து கொண்டிருக்க கடவோம். நம்மளுடைய தலையும் மார்பகமும் காப்பாற்றப்பட்டாதான் உயிரோடு இருக்க முடியும். அதைத்தான் இங்கே பவுல் எழுதுகிறார்.
9ஆம் வசனம், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்திருக்கிறார். இது கம்ப்ளீட்னஸ் ஆஃப் சால்வேஷன். முழுமையான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே என்று 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விழித்திருப்பவர்கள் என்றால் எச்சரிப்போடு நிதானமான வாழ்க்கையோடு அன்பு விசுவாச வாழ்க்கையோடு தேவனுக்காக காத்திருப்பவர்களை விழித்திருப்பவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திரை அடைந்தவர்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களை, சரீர மரணம் அடைந்தவர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆகிலும் நாம் உயிரோடு இருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் ஏகமாய் பிழைத்திருக்கும்படிக்கு, என்னால் நித்தியமாய் பிழைத்திருக்கும்படி, நாம் எல்லோரும் பிழைத்திருக்கும்படி, ஒரே நேரத்திலே பிழைத்து உயிர்த்தெழும்படி நமக்காக கிறிஸ்து மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே. அப்போ தெசலோனிக்கர் இந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் கவனமாக செய்து வருகிறார்கள். அதனால்தான் அவர் முதல் 3 அதிகாரங்களிலே அவர்களை குறித்து அப்ரிஷியேட் பண்ணி உயர்த்தி உற்சாகப்படுத்தி எழுதுவதை பார்க்கிறோம். நீங்கள் இப்படிதான் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றுங்கள், ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள், நல்ல அழகாக போதிப்பார்கள். ஆனால் யாரையாவது பார்த்துவிட்டால் மிகவும் பயமுறுத்துவார்கள். எச்சரிப்பு வேறு, பயமுறுத்துவது வேறு. நீ எந்த சூழலிலும் தேவனிடத்தில் அண்டிக்கொள், தேவனை ஓடி பற்றி பிடித்துக்கொள் என்று சொல்வது எச்சரித்து வழிகாட்டுவது. ஐயோ உனக்கெல்லாம் என்ன நடக்குமோ தெரியாது, உனக்கெல்லாம் என்ன ஆகுமோ தெரியாது என்று சொல்லி ஒரு பயத்திலே தள்ளி விடுவார்கள். நீலாம் உருப்படவே மாட்ட, நீலாம் பரலோகம் போகவே மாட்ட என்று நியாயந்தீர்த்து விடுவார்கள். ஒரு நியாயத்தீர்ப்போடு கூட ஒரு பயமுறுத்துதலை உண்டாக்கி விடுவார்கள். உண்மையான ஆவிக்குரியவர்கள் பிறருடைய ஆவியின் நிலைப்பாட்டை உணர்ந்து அவர்களை வளர்ச்சிக்கு நேராக, பக்தி விருத்திக்கு நேராக, இப்பொழுதும் நீ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டினா ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார், இப்பவும் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு உண்டு, அவர் கிருபை பெருத்தவராய் இருக்கிறார் என்று திரும்பவும் அந்த மனிதனை, பின்வாங்கி போன மனிதனாய் இருந்தாலும் அவனை தேவனோடு ஒப்புரவாக்குவது தான் பக்தி விருத்தி. ஒருவேளை சந்தேகங்களாலே, துக்கங்களினாலே, மனசோர்வினாலே இருக்கிறவர்களை அதட்டி அரட்டி ஒரு இன்சொற்களாலே அவர்களை அவர்கள் மனம் கடினப்பட்டு போகும் பொல்லாத சொற்களாலே அவர்களிடத்தில் பேசி அப்படி இருப்பதை காட்டிலும், நியாயந்திருப்பதை காட்டிலும் அவர்களிடத்தில் தேவன் உனக்கு போதுமானவர், இந்த உலகத்தில் நம்ம யாரோடு வாழ்ந்தாலும் தேவனுடைய உதவி இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்று சொல்லி பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய அர்ப்பணமுள்ள பாடல்களை பாடி, ஜபங்களை ஜெபித்து, வசனங்களை சொல்லி, அல்லது நல்ல அமைதியா ஒரு புன்முறுவலோடு, ஒரு உபசரணையோடு, ஒரு தயவோடு அவர்களோடு அமர்ந்திருந்தாலே போதும். அப்படிப்பட்ட பக்தி விருத்தியை உண்டாக்கும்படி ஒருவரை ஒருவர் நீங்கள் ஆற்றி தேற்றி செயல்படுங்கள். 12ஆம் வசனம், உங்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்துகிறவர்களை, விசாரிக்கிறவர்களை நீங்கள் அதிக கனத்துக்குரியவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனோடு ஒப்புரவாகும்படி உங்களை வழிநடத்துகிறவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் தேவனுடைய பராமரிப்பையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளவும் வழிநடத்துகிறவர்கள் உங்கள் வாழ்க்கையை நித்திய ஜீவனுக்கு நேராக, இந்த பூமியிலே மகிழ்ச்சிக்கு நேராக, தன்னம்பிக்கைக்கு நேராக வழிநடத்துகிறபடினாலே அது எந்த கடையிலும் கிடைக்க பெறாத விலை மதிப்பற்ற ஒரு கருசனையான செயலாய் இருப்பதினாலே இரட்டிப்பான கணத்திற்கு பாக்கியவான்களாக அவர்களை எண்ண வேண்டுமாம். 14ஆம் வசனம், உங்களுக்குள்ளாக யாராவது ஒழுங்கில்லாமல் இருப்பார்கள் என்றால் அவர்களை தனியாக அழைத்து அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இந்த ஒழுங்கின்மை அவர்களை எந்த விதத்திற்கு கேடுள்ள ஒரு வாழ்விலே தள்ளிவிடும் என்பதை அவர்களுக்கு எடுத்து காட்டுங்கள். திடனற்றவர்களாய் இருக்கிறவர்களை தேர்தல் அடையும்படி செய்யுங்கள். சரீரத்திலோ மனதிலோ பொருளாதாரத்திலோ திடனற்றவர்களாய் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அவர்களை தேற்றுங்கள். உன்னால் கூடும், நீ செய்து முடிப்பா என்று உற்சாகப்படுத்துங்கள். சரீரத்திலேயோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ பலவீனமாய் இருக்கிறவர்களை நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்காக ஜெபம் செய்கிறேன், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ சீக்கிரம் மீண்டு எழுந்து வருவாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற வல்லமை உள்ள இரத்தமாய் இருக்கிறது, அவருடைய காயங்களாலே நான் குணமானேன், என் தேவனுடைய கரத்திலே நான் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி பலவீனரை நாம் தாங்க வேண்டுமாம். நமக்கு விரோதமாக கடுஞ்சொற்களை பயன்படுத்துகிற மனிதர்களாய் இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே நாம் நீடிய சாந்தமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டுமாம்.
யாருக்கும் நாம் தீங்கு செய்யக்கூடாது. நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கு கூட திருப்பி நாம் தீங்கு செய்யக்கூடாதாம். ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்து விட்டான் என்றால் அவன் செய்கிற அத்தனை செயல்களும் விதையைப் போல மாறுகிறது. பரலோக கணக்கிலே சேர்த்து வைக்கப்படுகிற வங்கி கணக்கு போல மாறுகிறது. ஆதலால் நாம் தீமையை அறுக்கக்கூடாது என்றால் தீமையை விதைக்க கூடாது. ஆதலால் வேதம் மிக தெளிவாக தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி இருக்கிறது. யோசேப்பு ஒரு மிகப்பெரிய உதாரணமானவர். தீமையை நம் வாழ்க்கையில அனுமதிக்கிற கர்த்தர் அதன் மூலமாக நமக்கு நன்மை உண்டாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் நாம் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று பார்க்கிறோம். நமது ஒவ்வொரு கிரியைகளுக்கும் விளைச்சல் உண்டு. அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவனவனுக்கு உண்டாகும் என்று வேதம் ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. பூரண ரட்சிப்பை பெற்று கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நல்ல ஒழுக்க நெறி திட்டங்களை இங்கே பவுல் எழுதுகிறார். நன்மை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். தேவனுக்குள்ளாக கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். மிகப்பெரிய பொக்கிஷம் அவர் என்னோடு இருப்பதினாலே நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், நான் அவரோடு இருப்பதினாலே சந்தோஷமாய் இருக்கிறேன் என்ற நல்ல தெளிந்த எண்ணம் வேண்டும். தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் நான் தேவனோடு தொடர் நிலையிலே தொடர்பு கொண்டிருப்போம், நிலைத்திருப்போம். என்ன நடந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் இதன் மூலமாக மகிமைப்படுவீராக, நம்முடைய நாம மகிமைப்படட்டும், நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றிலும் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமாம். ஏனெனில் இந்த உலக அறிவு என்பது தேவ அறிவுக்கு விரோதமானது. இந்த உலக ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அப்பாற்பட்டது. தேவனுடைய வழிகளும் அவருடைய வார்த்தைகளும் வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் இந்த உலக காரியங்களை விட அப்பாற்பட்டவைகள், உயர்ந்தவைகள் என்பதை வேதம் பல இடங்களிலே சுட்டி காட்டுகிறது. நமக்குள்ளாக மனசாட்சி என்கிற ஆவி இருக்கிறது. அதனோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்து நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அதை நாம் அசட்டை பண்ணுவோமானால் ஆவியை அவிழ்த்து போடுகிறோம் என்று அர்த்தம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே தங்கி வாசம் பண்ணுவதை வெறுத்து நம்மை விட்டு தூரம் போய் விடுவாராம். பாவம் நமது பிடரியை கவ்வி கொண்டிருக்குமாம். சில வேளைகளிலே தேவனுடைய தரிசனங்களை கண்டு நமக்கு சொல்லுபவர்களை அற்பமாய் எண்ணாதிருக்க வேண்டும். சில எச்சரிப்பின் செய்திகளை நாம் கவனமாக செவிமடுக்க வேண்டும். ஆனாலும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்றால் சோதிப்பதற்கு ஆசிட்டி விட்டோ அல்லது எவ்வளவு நீளம் இருக்கிறது என்று அளந்தோ நிறுத்தோ நாம் சோதித்து பார்க்க வேண்டும். பாலின் தண்ணீர் அளவை சோதித்து பார்க்கும் அளவுமானி இருக்கிறது. அதுபோல நமது வாழ்க்கையிலே நடக்கிற கிரியைகளை சோதித்து பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே மெஷர்மெண்ட் வேத வசனம். வேத வசனத்திற்கு இது ஒத்து போகிறதா, இவர்கள் சொல்லுவது வேத வசனத்திற்கு ஒத்து போகிறதா என்று நாம் அதை சோதித்து பார்க்க வேண்டும். அதையும் மீறி ஜெபத்திலே தேவனிடத்திலே சொல்லி, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு சந்தேகமாய் இருக்கிறது, எனக்கு இதில் ஒரு தெளிவு தாரும் என்று சொல்லி காரியங்களை சோதித்து பார்த்து நலமானவைகளை பிடித்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு செய்ய சொல்லுகிற காரியங்களை மாத்திரம் செய்யத்தக்கதாக பிடித்து கொள்ள வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு நாம் பழக வேண்டும். பிசாசின் குணங்கள் பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொய், களியாட்டு, பிறரை கேவலமாக மதிக்காத தனமாக அற்பமாக கணக்கிடுவது, இதெல்லாம் பிசாசின் குணங்கள். தற்பெருமை, கீழ்ப்படியாமை, தன் பார்வையிலே மிக அறிவாளி போல தோன்றுவது, இவைகளும் பிசாசின் குணங்கள் தான். கம்பேரிட்டிவ், காம்படிட்டிவ், பிறரோடு ஒப்பிடுவது, போராடுவது, இவைகளெல்லாம் பிசாசின் குணங்கள் தான். இந்த பொல்லாத குணங்களை எல்லாம் விட்டு விலக வேண்டும். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அவர் நமது ஆவியையும் ஆத்மாவையும் சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாய் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் காப்பாராக. ஏனெனில் இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஆதலால் அவர் அப்படித்தான் செய்வார். நிருபங்கள் தோறும் பவுல் அவர் கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றேதான். அவருடைய ஊழியங்கள் சிறந்த முறையிலே, ஒழுக்கமான நெறியிலே, தேவையான இடத்திலே சுவிசேஷத்திற்கு ஏற்ற சாரம்சமான வார்த்தைகளை சொல்லி பிரசங்கிக்க வேண்டிய அனுகிரகங்களுக்காக வேண்டிக்கொள்ள எப்பொழுதும் கேட்பார். அதை போலதான் இங்கேயும் அவர் இந்த ஒரு வேண்டுகோளை முன்னாக வைக்கிறார். எங்களுக்காக உங்கள் ஜெபத்திலே எங்களை தாங்குங்கள் என்று சொல்லுகிறார்.
பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள் என்றால் நம்முடைய ஆதி தகப்ப நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் அவர்கள் சிறு குழந்தைகளை பேரன் பேத்தி யாரோட சின்ன குழந்தைகள் எடுத்தாலும் என் ராஜாத்தி என் கண்மணி என்று சொல்லி கொஞ்சுவார்கள். என் ராஜா சிங்கக்குட்டி என்று சொல்லி ஆண் குழந்தைகளை கொஞ்சுவார்கள். தன் பிள்ளை வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நெத்தியிலே முத்தம் கொடுப்பார்கள். ஒரு சிலரை கட்டி அணைத்துக் கொள்வார்கள். இது அவர்களுடைய அன்பின் அடையாளமாகவும் வரவேற்பின் அடையாளமாகவும் இருந்தது. இதை போலவே தெசலோனிக்கர் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி முத்தம் செய்கிற வழக்கத்தை உடையவர்களாய் இருந்தார்கள். அதை பவுலானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த முத்தமாய் நீங்கள் வாழ்த்துங்கள், பொய்யாய் செய்யாதிருங்கள், கலாச்சாரம் என்ற போர்வையிலே நடிக்காதிருங்கள் என்பது போல சொல்லுகிறார். இந்த தெசலோனிக்க நிருபம் சகோதரர் யாவரும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் பல முறை திரும்ப 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 இந்த நிருபம் அவருடைய திருச்சபையிலே வாசிக்கப்பட்டது. அன்றைய வந்தவர்கள், அடுத்து வந்தவர்கள், வராமல் இருந்தவர்கள், தெசலோனிக்கில் இருந்து தூரமாய் இருப்பவர்கள், இப்படி எல்லோரும் கேட்டு அறிந்து படத்தக்கதாக இந்த அத்தியாயமானது, இந்த தெசலோனிக்க புத்தகமானது திரும்ப திரும்ப வாசிக்கப்பட்டது. எப்பொழுதும் போல அவள் வாழ்த்துதல் சொல்லி இந்த பகுதியை அவர் நிறைவு செய்கிறார். கிறிஸ்துனுடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.